எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம். அதற்கு சில வழிகாட்டிகள். என்னன்னா இதில் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங் இதிலிருந்தே உங்களுக்கு 100 கேள்விகள் கேட்க போகிறாங்க. ஸோ அந்த 100 கேள்விகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். நீங்கள் எந்த அளவுக்கு இதுக்கு படிச்சிருக்கீங்க, இந்த குரூப் 2A எக்ஸாம் படிச்சிருக்கீங்க அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது இந்த 2 பகுதிகள் தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அவங்க அவுட் ஆஃப் சிலபஸ் தான் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. அதை உங்களால் டிஃபைன் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த 2 பகுதிகள் உங்களால் கண்டிப்பாக 100 கேள்விகளுக்கு 90 மார்க்குக்கு மேலே எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 200 கேள்விகளுக்கும் இந்த எக்ஸாமில் யாராலையும் 200க்கு 200 மார்க் அப்படின்றது அட்டன் பண்ண முடியாது. யாராலையும் எடுக்கவும் முடியாது. 160 மார்க் எடுத்தாவே ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா நேர போதாமை அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதற்கு சில முயற்சிகள் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் நீங்கள் டிஜிட்டல் பாரதி அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஹோம் பேஜ் வரும். இதில் நீங்கள் பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ரீசனிங் ஆல் டாபிக்ஸ் குயிக் ரிவிஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இது நம்ம டெஸ்ட் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு டெஸ்ட் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 22 டெஸ்ட் போல் வச்சிருக்கு. அந்த டெஸ்ட்டோடைய மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன், ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ சரிங்களா. ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்களுக்கு மட்டும் ப்ரைவேட்டாக நம்ம அனுப்புவோம். ஸோ அதை நான் இப்போ ஜென்ரலாக இருக்க எல்லாருக்குமே, ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, கடைசி நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியுமா, நான் இதுக்காக 6 மாதம் படித்தேன், 5 மாதம் படித்தேன், இப்போ எல்லாமே மறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறீங்க. ஸோ அவங்களுக்கான முக்கியமாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட் நிறையா இருக்கும். நம்ம இந்த குரூப் 2A மெயின்ஸ் பற்றி இது வரைக்கும் ஒரு 53 எல்லாமே இந்த டுவோர்ட்ஸ் இந்த மெயின்ஸ்க்காக மட்டும்தான் போட்டிருப்போம் சரிங்களா. இன்னும் நிறைய முன்னாடியே நம்ம போட்டிருப்போம். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த குரூப் 4, குரூப் 2A இதுக்கெல்லாம் தமிழுக்கு போட்டிருந்தோம் சரிங்களா. தமிழ் இலக்கியத்துக்கு தனியாக போட்டிருந்தோம். ஸோ ஒன்றுக்கு போட்டிருந்தோம். ஸோ இப்போ நமக்கு ரீசனிங்காக இந்த பிளேலிஸ்ட் அப்படின்றது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கக்கூடிய நமக்கு 27 டாபிக் இருக்குது ரீசனிங்கில். அந்த 27 டாப்பிக்கையும் 26 வீடியோஸை நம்ம போட்டிருப்போம். ஒரு டாப்பிக்கு ஒரு வீடியோ அப்படின்னு இருக்கும். சிலது 2 டாப்பிக்கு ஒரு வீடியோ அப்படின்றத நம்ம போட்டிருப்போம். ஸோ அனலாகி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டீகோடிங், பஸ்ஸில் சரிங்களா, பிளட் ரிலேஷன்ஷிப்பு, ஸோ இது மாதிரி டைரக்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வீடியோஸாக எடுத்து நம்ம போட்டிருப்போம். வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வெல் ட்ரெயின்டு, வெல் குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டி எடுத்த கொஸ்டின்ஸு சரிங்களா. இப்போ ஃபுல் ரிவிஷன்லாம் உங்களுக்கு 3 ஹார்ஸ் வீடியோ அப்படின்னு இருக்கும். இந்த டாபிக் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த ஃபுல் ரிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவரெல்லாம் டைம் இன்ஸ்டியூட்டில் மோர் தென் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஆளை வச்சு தான் நம்ம இப்போ எடுக்க வச்சோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், சிலது உங்களுக்கு புது கான்செப்டாக இருக்கும், சிலது உங்களுக்கு ப்ரஷ் அப் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இதில் 26 வீடியோஸ் இருக்குது. இதே மாதிரி தமிழுக்கும் 2 வீடியோ அப்படின்றத நம்ம எடுத்து போட்டிருப்போம் சரிங்களா. ஸோ தமிழுக்கு தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழ் ஃபுல் ரிவிஷன் பார்ட் 2, பார்ட் 1 அப்படின்ட்டு 2 வீடியோவாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருக்குறள் கட்டுரைகள் சரிங்களா, சுருக்கி வரைதல், இது மாதிரி நம்மளுடைய கட்டாய தமிழ் தேர்வுக்கும் சில வீடியோஸ் அப்படின்றத நம்ம எடுத்து போட்டிருப்போம். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் 2 ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றத வச்சுருப்போம் சரிங்களா. அதில் 5 சப்ஜெக்ட்டும் ஜிஎஸ்ஐயும் கவர் பண்ணியிருப்போம். அதை இப்போ இன்றைக்கி ஈவினிங், நாளைக்கு ஈவினிங்குள்ளே அந்த 5 சப்ஜெக்ட்டையும் ஒரு சப்ஜெக்ட்டையும் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறோம். அதில் கீ கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ லாஸ்ட் மினிட்ல நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணோம், எதெல்லாம் முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் போட மாட்டோம். ஏன்னா நீங்கள் உட்காந்து ஃபுல் டைம் படிக்கணும். எந்த வீடியோவும் பார்க்காதீங்க மோஸ்ட்லி பெருசாக. இந்த 2-3 நாளில் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே படித்ததை திருப்பி ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக எதையும் மேலே இருக்காதீங்க. அதுதான் நம்ம கடைசி நேர டென்ஷனுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். இதை விட்டுட்டோம் அப்படின்னு ஒரு நிறைவின்மையோடவே நீங்கள் தேர்வுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே தோற்றுருவீங்க. இல்லை, நான் படித்தது ஒரு புக்கு தான், அந்த புக்கில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நினைப்போட போனீங்கன்னா இந்த எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாங்க. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸோடைய இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அப்புறம் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாடு ஜியோகிரஃபி பொறுத்து தனித்தனியாக வீடியோஸ் அப்படின்றது போகிறேன். குயிக் ரிவிஷன் ஒரு 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் ரிவிஷன் தான் இருக்கும். வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.